கதை கேட்க வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி. இந்த கதையில் அரவிந்த எப்படி மோகினி பேயை கேரட் செய்து பஜனை செய்தான் என்ற சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்ப்போம். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களே. அரவிந்தும் விக்ரமும் சிறு வயதிலிருந்தே பாசமான அண்ணன் தம்பியாக வளர்ந்தவர்கள். நவீன காலகட்டத்தில் அண்ணன் தம்பிகளுக்கு இடையே சண்டைகள் பொறாமைகள் சகஜமாக இருக்கும். ஆனால் இவர்கள் இருவரும் விதிவிலக்கு ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்து ஒற்றுமையாக வாழ்ந்தனர். அவர்களது தந்தை இருவரையும் சமமாக நடத்தி பாசத்துடன் வளர்த்தார். அவர்களுக்கு பூர்வீகமாக வந்த நிலத்தை சரிசமமாக பிரித்து அரவிந்துக்கும் விக்ரமுக்கும் கொடுத்தார். விக்ரம் சுதா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகும் அனைவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்தனர். அரவிந்த் தனது நெருங்கிய நண்பர் சந்தோஷுடன் எப்போதும் ஊர் சுற்றுவது வழக்கம். இருவரும் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே இருப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அரவிந்தினுடன் நடவடிக்கைகள் மாறத் தொடங்கின. சந்தோஷுடன் வெளியே செல்லும்போது அரவிந்த் தனியாக உட்கார்ந்து சிரிப்பது, கண்ணாடியில் தன்னை பார்த்து அழகு பார்ப்பது, யாருடனோ சினுங்கி பேசுவது போல் நடப்பது என்று விசித்திரமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார். சந்தோஷுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. டேய், என்னடா ஆச்சு? யாரையாவது லவ் பண்றியா என்று கேட்டார். ஒண்ணுமில்ல, நான் ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்கேன் மச்சி என்று அரவிந்த் பதிலளித்தார். ஆனால் சந்தோஷுக்கு இது சரியாக இல்லை. சில நாட்களில் அரவிந்தின் நடவடிக்கைகள் முற்றிலும் மாறின. முன்பு ஜாலியாக இருந்தவன் இப்போது பயந்தவனாக, மனமுடைந்தவனாக மாறினான். என்னடா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாலியா இருந்த இப்போ ஏன் மச்சி இப்படி பயந்து போயிருக்க என்று சந்தோஷ் கேட்டான். அரவிந்த் சொன்ன பதில் சந்தோஷ அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அரவிந்த் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான். திருமண விழா முடிந்து அரவிந்த் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். நேரம் நள்ளிரவை தொட்டிருந்தது. அவன் வீட்டிற்குச் செல்லும் பாதை ஒரு சுடுகாட்டை ஒட்டி அமைந்திருந்தது. நிசப்தம் சூழ்ந்த அந்த வழியில் அவன் நடந்து கொண்டிருந்த போது அவனுக்கு பின்னால் மெல்லிய கொலுசு சத்தம் கேட்டது. சட்டென திரும்பி பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. ஆனால் எங்கிருந்தோ வந்த மல்லிகை பூவின் நறுமணம் அவன் நாசியை வருட அது அவனை ஒரு கணம் மயக்கியது. யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற உணர்வு உள்ளுக்குள்ளெழ அரவிந்தின் நடையில் வேகம் கூடியது. அவன் வேகத்திற்கு ஈடு கொடுப்பதைப் போல அந்த கொலுசு சத்தமும் வேகம் எடுத்தது. பயமுச்சந்தலைக்கு ஏற அவன் ஓடத் தொடங்கினான். பயத்தில் மறுபடியும் திரும்பி பார்த்தான். அவனுக்கு பின்னால் ஒரு பெண் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளுடைய மார்பில் சிவப்பு நிற ரவிக்கையும் இடுப்பில் கருப்பு நிற ஆடையும் அணிந்திருந்தாள். அவளுடைய நீண்ட கருங்கூந்தலில் மல்லிகை பூ செருகப்பட்டிருந்தது. அவளுடைய கைகளில் பளபளப்பான வளையல்கள் அணிந்திருந்தாள். அவளுடைய கண்களில் ஒருவித ஆச்சரியமும் அமைதியும் கலந்த உணர்வு வெளிப்பட்டது. அவளுடைய கண்கள் சாம்பல் நிறத்தில் பார்ப்பதற்கு அழகே பொறாமைப்படும் பேரழகியாக இருந்தாள். அவளை பார்த்து அதிர்ச்சியில் கால் தடுக்கி கீழே இருந்த சேற்றில் விழுந்தான். அவள் அரவிந்தை தூக்கிவிட தான் கையை நீட்டினாள். சுதாரித்து கொண்டு எழுந்தான். அவனை பார்த்து சிரித்து, அந்த பெண் என் பெயர் மோகினி. உங்களை பார்த்ததும் எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அதனால் உங்களை பார்த்து மயங்கி பின்தொடர்ந்து வந்தேன் என்று மென்மையாக கூறினாள். இதை கேட்ட அரவிந்திற்கு இது மிகவும் புதிதாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. மீண்டும் அவள், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதனாலதான் உங்களை பின்தொடர்ந்தேன் என்று சொல்ல அரவிந்தின் மனம் மகிழ்ச்சியில் மிதந்தது. என் வீடு இங்கிருந்து 2 தெருதள்ளிதான் இருக்கிறது. உங்கள் மேல சீராக இருக்கு. என்னால் தான் இப்படி ஆச்சு. என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினாள். பிறகு எங்கள் வீட்டிற்கு வந்து சுத்தம் செய்து கொண்டு செல்லுமாறு கூறினாள். அரவிந்தும் வேறு வழியின்றி சென்றான். மோகினி அரவிந்தை தன் வீட்டுக்கு அழைத்து வந்தாள். சிறிய ஒட்டு வீடு. வீட்டின் அருகில் சிறிய குளம், மல்லிகை மனம். முழுநிலா வெளிச்சத்தில் அந்த வீடு பார்க்க அழகாக இருந்தது. மோகினி, உங்க சட்டையை சுத்தம் பண்ணி தரேன் என்று கூறி அங்கு சென்று அவள் பாவாடையை மேலே தூக்கி கட்டிக்கொண்டு தண்ணீரில் இறங்கினாள். தண்ணீரில் ஆடையை அலசினாள்.
அப்பொழுது அவளுடைய உடை ஈரமானது. அவளுடைய தர்பூஷணி நன்றாக தெரிந்தது. அப்பொழுது அரவிந்தின் இதயம் படபடத்தது. உங்கள் மேல் நிறைய சேர்ற இருக்கு, நீங்களும் வந்து குளிங்க என்று மோகினி கூறினாள். அதை கேட்ட அரவிந்தும் தண்ணீரில் இறங்கினான். கீழே உலையாக இருந்ததால் நிலை தடுமாறி மோகினி மேல் விழுந்து அவளுடைய தர்பூஷணியை பிடித்தான். மோகினி பயத்தில் கத்திக்கொண்டு அரவிந்தை கட்டிப்பிடித்தல், இருவரும் தங்களை மறந்து தழுவி கொண்டனர். அந்த இடுப்பளவு உள்ள தண்ணீரில் நின்று கொண்டே இருவரின் பஜனையும் தொடங்கியது. 40 நிமிடம் பஜனைக்குப் பிறகு அரவிந்து வீடு திரும்பினான். அடுத்த சில நாட்களில் அரவிந்தும் மோகினியும் அடிக்கடி சந்தித்து பஜனை நடத்தினங்க. இதை அவர் யாரிடமும் பகிரவில்லை. 2 வாரங்களில் அவர்கள் ஆழ்ந்த காதலில் விழுந்தனர். ஆனால் திடீரென மோகனா அந்த வீடு, அந்த குளம் எதுவும் அங்கு காணவில்லை. அரவிந்து பைத்தியம் பிடித்தவன் போல அவளை தேடினான். சுடுகாட்டை தாண்டி அவளது வீடு வேறு எங்காவது இருக்கலாம் என்று ஒவ்வொரு வீட்டையும் தட்டி, என் நண்பர் வீடு என்று நினைத்து வந்து விட்டேன் என்று கூறி தேடினாள். ஆனால் ஒரு நாள் அரவிந்த் தனது அறையில் தனியாக இருக்கும்போது அரவிந்த், அரவிந்த் என்று மோகினியின் குரல் கேட்டது. ஆனால் அறை பூட்டப்பட்டிருந்தது. யாரும் இல்லை. அப்போதுதான் அவனுக்கு உரைத்தது, மோகினி ஒரு பெண்ணே அல்ல, ஒரு மோகினி பிசாசு. அதன் பிறகு அரவிந்த் தன் காதலியை நினைத்து மிகவும் மனம் வருந்தினான். அந்த குரல் அவனை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது. என்ன மறந்துட்டியா? எனக்காக காத்திருக்கியா? வா பஜனை செய்வோம் என்று அது அவரை மனரீதியாக தாக்கியது. அரவிந்துக்கு தூக்கமின்மை, பயம், மன அழுத்தம் ஆகியவை தொடர்ந்தன. அவரது உடலில் விசித்திரமான காயங்கள், யாரோ சாட்டையால் அடித்தது போன்ற தழும்புகள் தோன்றின. இதனால் மனம் வருந்திய சந்தோஷ் ஒரு சாமியாரை அழைத்து வந்து சடங்குகள் செய்தும் எந்த பயனும் இல்லை. அரவிந்தின் நிலை மோசமாகியது. ஒரு நாள் விக்ரம் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது அரவிந்துடன் சண்டை ஏற்பட்டது. மனநிலை சரியில்லாத அரவிந்த் விக்ரமையும் அவரது மனைவி சுதாவையும் அடித்தான். இது அண்ணன் தம்பி உறவில் பெரிய பிளவை உருவாக்கியது. அரவிந்த் தனது அறையில் பூட்டிக்கொண்டு சிரிப்பது, அழுவது, என்னை விட்டுடு என்று கத்துவது என்று மாறி மாறி நடந்து கொண்டான். ஒரு வாரம் கழித்து அரவிந்தின் அறையிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. சந்தோஷம். விக்ரமும் கதவை உடைத்து பார்த்தபோது அரவிந்த் கயிற்றில் தொங்கியிருந்தான். இது அனைவரையும் முழுக்கியது. அரவிந்த் எப்போதும் நேர்மறையானவர். அவர் இப்படி ஒரு முடிவு எடுப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. பிறகு அரவிந்தின் மரணத்திற்கு பிறகு விக்ரம் ஒரு சாமியாரை அணுகி தம்பி இறந்த காரணத்தை கேட்டார். சாமியார் உண்மையை உரைத்தார். உன்னுடைய அப்பா சொத்தை சமமாக பிரித்து கொடுத்திருந்தாலும் அரவிந்துக்கு கிடைத்த நிலம் மதிப்பு மிக்கதாக இருந்தது. இது உன் மனைவிக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. அதனால் உன் மனைவிதான் ஒரு சாமியாரின் மூலம் மோகினி பிசாசை அரவிந்த் மீது ஏவினாள். அவரை பைத்தியமாக்கி நிலத்தை பெறலாம் என்று நினைத்தாள். ஆனால் அந்த பிசாசு அரவிந்தை மனரீதியாக தாக்கி இறுதியில் அவரது மரணத்திற்கு காரணமாகியது. விக்ரம் இதை உணர்ந்து சுதாவை விசாரித்தார். சுதாவும் உண்மையை ஒத்துக்கொண்டால் அவன் என்னோட தம்பி டி என்று கூறி விக்ரமாத்திரத்தில் அவளை அடித்து அவளது அம்மா வீட்டுக்கு அனுப்பினாள். ஆனால் மோகம் தீராத மோகினி சுதாவையும் மயக்கி அவளுடைய பஜனை ஆட்டத்தை தொடர்ந்து அவள் மோகத்தை தீர்த்து கொண்டாள்.